மேல அடிக்கிற காத்து, கடலுக்குள்ள இருக்கிற தண்ணி, பூமியில இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு காலுக்கு கீழே கொடுத்துட்டேன். நான் நீதிமான் என்கிற மனநிலை இருந்தால் தான் அது நேரம் உங்களுக்குள்ள போகுது. இது அடிப்படை சத்தியங்க. எப்போவுமே நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பிரைட் ஆவாங்க. பிரைட் மீன்ஸ் உங்கள் மைண்டில் நான் ஒரு நீதிமான் மனநிலையோட வாங்க. நீதிமான் என்கிற மனநிலைக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டு வரைக்கும் சம்மந்தமே கிடையாது. புரிஞ்சுக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு சட்டையை உதறி தூக்கி மாட்டிட்டு போடுற மாதிரி தான், அவ்வளோதான். அது எப்பவுமே எவர் ரெடியாக தான் இருக்குது உங்கள் நீதி. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீதிமான் என்கிற உணர்வுக்கான அத்தனை பிரயாசங்களையும் நீங்கள் எடுக்க வேண்டும். உணர்வின் பூரண நிச்சயம் ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற சத்தியம் இட் இஸ் நாட் ஆப்ஷனல் விஸ்டம், திஸ் இஸ் ஆப்ளிகேட்டரி விஸ்டம். இது வந்து அத்தியாவசியமான சத்தியம். வந்து ஜெபம் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன? மூணு சம்பவத்தை பார்த்தோம். தண்ணி சம்பந்தப்பட்ட சம்பவம், 3 சம்பவம். இந்த 3லேயும் வந்து இவன் போய் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஏன் டேம்பா சொல்றேன்னு சொல்றாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, மழையோ வெள்ளமோ புயலோ வரும்போது இதே தேவன்கிட்ட சொல்லக்கூடாது. அது 2ஆம் தரமான விசுவாசம். முதல் தரமான விசுவாசம் நீங்கள் நேரடியாக அவைகளோடு பேச வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை பேசினப்ப நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு, அப்ப ஜெபிக்க கூடாதுன்றீங்களா? நான் சொன்னேன், ஜெபிக்கலாம். ஜெபிச்சா ஒருத்தன் ஐயரே இறங்கும், நான் முங்குறேன், ஆண்டவரே காப்பாற்றும்னா. கர்த்தர் சொன்னார் அவிசுவாசின்னு சொல்லல, அற்ப விசுவாசி என்னார். அப்ப ஜெபிக்கிறது அவிசுவாசம் இல்லை. ஜெபிக்காம படகை நோக்கி ஓடுறது அவிசுவாசம். ஆண்டவரே காப்பாத்துங்கன்னா அற்ப விசுவாசம். திரும்பி காற்றை இறையாதேன்னு சொன்னா அபார விசுவாசம். பேதுரு ஜெபித்தான், அவன் அற்ப விசுவாசினார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே மலையை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா அற்ப விசுவாசம். ஏதோ பிள்ளைய வளருதுங்க, ரைட்டு. ஆனா திரும்பி மலையே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் வானத்து பூமியிலும் சகல அதிகாரத்தையும் ஓன்ட்டு பிடுங்கி எங்க கையில கொடுத்திருக்காரு. நான் சொல்றேன், கெட் லாஸ்ட் இன் ஜீசஸ் நேம். இது சொன்னால் கர்த்தர் சொல்வார், அது என் பிள்ளடா. அவன் என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படி கர்த்தர் வந்தாராம். கர்த்தர் வந்து நிப்பாரு. அத்தாரிட்டி, எக்ஸசைஸ் ஒரு அத்தாரிட்டி. இதுக்கு முன்பாக இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் நாங்க போதிக்கப்படல, நாங்க ஜெபிக்கணும் போதிக்கப்பட்டோம். ஆனால் ஜெபிப்பது அற்ப விசுவாசம் என்று எங்களுக்கு யாரும் சொல்லித் தரல. ஜெபியாமல் படகை நோக்கி நீந்தி இருந்தானா அவிசுவாசம். இயேசுவே ரட்சியும் என்று சொன்னால் அற்ப விசுவாசம். காற்றே இறையாதே என்று சொன்னால் அபார விசுவாசம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னாரு, ஒரு தடவை தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறான். அவர் எந்திரிச்சோன்னு கேட்கிறார், என்னை ஏன் எழுப்பினீர்கள்? அவர் எழுப்பாம வேற யார் எழுப்புறது? அவர் சொல்றார், உனக்குள்ள விசுவாசம் இல்லையா? நான் தான் நான் எல்லாவற்றையும் முடித்திருக்கேன் விசுவாசம் உனக்கு இல்லையா? அவனுக்கு இங்க அதிகாரம் இல்லைன்னு உனக்கு விசுவாசம் இல்லையா? உங்கள் விசுவாசம் எங்கே? அடுத்த செங்கடல் ஓடிக்கிட்டு இருக்கு. மோசே என்ன சொல்றான், வேகமா போய் ஆண்டவரே அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது? கையை தட்டு. அந்த கடவுள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வேகமா ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு போறான், நீங்கள் யாரும் கலங்காதிருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா. ஒரு காலத்தில் இந்த வசனத்தை படிச்சு பயங்கரமா அனாயிட்டாயினே. நேற்று வாசிக்கிறேன், கர்த்தர் சொன்னாரு, இது அவன் சொன்னது. அவன் சொல்றான், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த போறேன்னு சொல்லி ஆண்டவரே என்ற. அவர் சொல்றாரு, யுத்தம் ஏன் இது இல்லடா, நான் யுத்தத்தை முடிச்சிட்டேன். நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடேன்னா. ஆண்டவர், யுத்தம் உங்களது, ஏன் யுத்தம் தான்டா, நீ நடத்துன்றாரு. நீ கையை காட்டு, தூதர்கள் வந்து வாசிப்பாங்க. நீ வந்து யாரு, கோயில் மாஸ்டர். அல்லேலூயா, எவ்வளோ பெரிய பதவி. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அதான் போலீஸ்கார் நின்றுகிட்டு இருக்காரு, வேகமா இது லாரி வருது. உடனே போன போறேன் கமிஷனர், ஐயா சார், இங்க ஒரு பெரிய 12 டயர்ல லாரி வந்துகிட்டு இருக்கு. 12 டயர் வந்தானே, 40 டயர் வந்தானே, எனக்கு ஏன்டா அப்ப போன் பண்ற? ஐயா நீங்க தானே கமிஷனர், ஒன்னு எதுக்குடா அப்ப நான் நிப்பாட்டி இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்? உன் கையில தான் போர்டை கொடுத்துருக்கேனே, ஸ்டாப்னு கையை நீட்டு. நிக்குதா இல்லையான்னு பாரு. உன்னை தாண்டினானா நாங்க ஃபோர்ஸே உள்ள இறங்குறோம். அல்லேலூயா, கையை தட்டு. ஸ்டாப்னு சொல்றது உங்களுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல்? நின்னு சொல்லுங்க. அவன் மீறி வந்தானா அவர் இறக்கிடுவாரு போர்ஸ. அவன் உங்களுக்கு பின்னாடி இருக்க ஆளத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கோலியாத்தை பார்த்து அப்படித்தான் நின்னான் அவன். ஆண்டவரே காப்பாத்தணும் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெபத்துல இருந்தான். இவன் நீட்டா வந்தான். இன்றைக்கு ஒன்ன கர்த்தர் என் காலுக்குள்ள போடுவார். ஆமென். சோ நீங்கள் யார் என்பதையும் கர்த்தர் சொல்றாரு. சகல அதிகாரத்தையும் அவர் சொல்ற, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், அதை பறக்கிற பறவைகளும் ஊறுகிற ஜீவ ஜந்துக்களும் கடலுக்குள்ள இருக்க மீன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
மேல அடிக்கிற காத்து, கடலுக்குள்ள இருக்கிற தண்ணி, பூமியில இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு காலுக்கு கீழே கொடுத்துட்டேன். அதான் சொன்ன, முதல் அதிகாரத்துல அவர் பேர் வச்சாரு, 2ஆம் அதிகாரத்துல ஆதாம் தான் பேர் வச்சான். கர்த்தர் வந்தாரு, எதுக்கு வந்தாரு? பார்க்கிறதுக்கு தான் வந்தாரு. அவன் என்ன இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி சார் நீங்க எக்ஸாம் அப்ப எப்படி பண்றீங்களோ பக்கத்துல நிப்பாரு, இப்படியே பார்ப்பாரு. அப்படித்தான் அவர் பார்க்கிறாரு. பண்றா அல்லேலூயா. இப்பதான் நீங்க அவர் சாயலா வரீங்க. இப்பதான் பிசாசு இன்னொரு கடவுளை பார்க்கிறான். கையை தட்டு. அதுவரை ஒரு கடவுளை பார்த்தவன் இப்ப இன்னொரு கடவுளை பார்க்கிறான்.